வணக்கம் வெண்டார்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். இப்போ இந்த புது ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. ப்ளஸ் அதை லாகின் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் புது புது ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சில பேர்த்துக்கு தெரியல. ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கான இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லிங்க் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். சில பேர்த்துக்கு ஆல்ரெடி நிறைய பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் வராமல் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண பேஜை அது காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் காப்பீட் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? லிங்க் காப்பீட் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூ டேப் கொடுங்க. நியூ டேப்பில் இந்த இடத்துல சர்ச் பாரில் 2 செகண்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண இந்த லிங்க் இங்கே வந்துடும். ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் இந்த இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள் வே. நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே டவுன்லோட் ஆகும். சில பேர்த்துக்கு சில பேரோட ஃபோனில் நிறைய டேப்ஸ் அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகாது. ஸோ அதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுக்கும்போது நீங்கள் க்ரோமில் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா அது இன்ஸ்டால் ஆகாது. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆப்பில் இப்போ டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை நிறைய பேரோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன்ஸ் ஆஃபில் இருக்கும். அந்த பர்மிஷன் ஆஃபில் இருக்கனால உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், உங்கள் ஃபோனில் என்ன காட்டும் அப்படிங்கிறது. எந்த ப்ரௌசராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டவுன்லோட் பண்ணதை ஸோ இந்த டவுன்லோடு கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டால்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரோமில் செட்டிங்ஸ் அலோவ் பண்ணலன்னு காட்டும். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அலோவ் ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் சிம்பிள் காட்டும். ஏன்னா நம்ம ஒரு லிங்க் மூலிமா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது பொதுவாகவே இந்த ஃபோனில் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் லிங்க் காட்டும். இதை செலக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ இன்ஸ்டால் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா உள்ளே பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். நம்ம பர்மிஷன்ஸ்னால் இந்த ஆப் இந்த ஃபோனில் சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸை நம்ம ஓகே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பெர்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் கேட்டிருக்கோம். இந்த லொக்கேஷன் இந்த ஆப் ஃபுல் டைம் அலோ ஆல் தி டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இது அலோ ஆல் தி டைம் கொடுத்ததுக்கப்புறம் இது டிக் வந்துடும். அதே மாதிரி டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னா உங்களோட ஃபோனில் டு நாட் டிஸ்டர்ப் பட்டனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம புக்கிங் வரப்போ ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த சவுண்டு கேட்காம போயிடும். ஸோ இதை அலோ டு நாட் டிஸ்டர்ப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் டு நாட் டிஸ்டர்பில் போட்டிருந்தீங்கன்னா கூட புக்கிங்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி பேட்ரி ஆப்டிமைசேஷன் எல்லா ஃபோனுமே இந்த பேட்ரி சேவர் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்பை பேக்ரவுண்டில் ரன் பண்ண விடாது. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் விட்டு நீங்கள் வெளியே வந்தாலும் அந்த ஆப் வேலை செஞ்சிட்ருக்கும். டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் இது இப்போ நம்ம இந்த ஆப்லேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த ஆப் ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஆப்லேருந்து வெளியே போனாலும் இது என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்டில் நம்ம ரெட் டாக்ஸி அந்த சிம்பிள் காட்டி அது ஓப்பன்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணால் மறுபடியும் நம்ம ஆப் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் ஓகே கொடுத்து இது எல்லாமே டிக் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே டிக் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்துடும். சரிங்களா?